6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை சனி பகவான் பார்க்குறார். கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே ஏதாவது ஒரு மனஸ்தாபம். ஏன்னா 7க்கு உண்டான சுக்கிரனும் போய் 6ல் உட்காந்துருக்காரே நீச்சமாக. உங்களுக்கு தனகாரகனும் அவர் தான், உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர் தான், 7ஆம் இடத்திற்கு கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அவர் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு நீச்சகதியில் இருந்தாலும், நீச்ச பங்கம் கிடைக்கிறது எல்லாம் இருந்தால் கூட நீச்ச பலனை ஃபஸ்ட்டு கொடுப்பார், கட்டாயமாக அவர் கொடுப்பார். அப்போது நமக்கு கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக சின்ன சின்ன விரிசல்கள் விழும். அதாவது 3ஆம் மனிதருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்துக்கு சாப்பிட முடியாது. எங்கேயாவது 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகலாம், ஏதாவது பண்ணலாம், நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ ஏதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய மனக்குறையில் கொண்டு விடும். அதனால கூடிய மட்டும் 3ஆம் மனிதருடைய தலையீடு இல்லாமல் உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தில் ராகு 11ல் உட்கார்ந்துருக்காருங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். 11ல் உட்கார்ந்து கொண்டு அபரிமிதமான லாபங்களே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உங்களுடைய பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் போய் 12ஆம் இடத்துல வக்ரகதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் பல விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது. பல பேருக்கு உங்களுக்கு பாதம் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது மைனராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரியோ, அங்கே ஏதாவது சில புண்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொந்தரவு வரதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உடனுக்குடன் கவனித்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா ராகுவை பார்த்துட்டு இருந்தார். இப்போ சனி பகவானுக்கு அவருடைய பார்வை கிடைச்சிடுறது. ஆனால் ராகு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது 11ஆம் இடத்து ராகு கொடுக்கக்கூடிய சில தொல்லைகளை, ஏன்னா ராகு உங்களுடைய லக்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார், கொடுக்கக்கூடிய சில தொல்லைகளை அவர் சரி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இனி அப்படி இருக்காது. ஏன்னா ராகுவும் கேத்துவும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. ராகுக்கு குருவுடைய சம்பந்தம் இல்லாமல் போயிடுறது இப்போது சில நாட்களுக்கு அவர் அதிசாரத்தில் இருக்கும்போது. அதனால இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் லாபங்கள் சுமாராக இருக்கோ, முன்ன மாதிரி இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் மனசில் வரும். ஒரு 1.5 மாதத்துக்கு அதை நீங்கள் ஒன்றும் பெருசு பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் உங்களுடைய வேலைகள் நடக்கும். இப்போ கணவன் மனைவி உறவுகளை இருக்கிற சில விரிசல்கள் இதெல்லாம் மட்டும் அதை சரியாக நீங்கள் பேசி அதோடைய அணுகுமுறை சரியாக இருந்ததுனால், இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் உங்களுக்குள்ள நிறைய அபிப்பிராய பேதங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதற்கு உண்டான காலகட்டமாகவே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பல பேர் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுமே கூட உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ஃபேவரபுளாக அப்படின்னு கேட்டால் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா குரு பார்வை விலகிடுறது. ஏற்கனவே நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சுப விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மற்றபடி எதிர்பார்த்த லாபங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தன வருமானம் எல்லாமே சுமாராகவே இருக்கும். சுக்கிர பகவான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். மற்றபடி இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறது மேஷ ராசிக்கு நல்லதும் கெட்டதுமா கலந்த வாரமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு வார காலத்தில் மேலே சொன்ன அந்த எந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கோமோ அதில் நீங்கள் ஒரு கவனம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசியமாக துலா ஸ்நானம்னு சொல்லக்கூடிய அந்த நீர்நிலைகளில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க.